இது உங்கள் வானொலி தகவல். நான் உங்கள் சபரி. இப்ப எல்லாம் நிறைய பேர் ஜோதிடத்துல உங்களுக்கு இந்த கண்டம் இருக்கு அந்த கண்டம் இருக்கு அப்படின்னு சொன்னதும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அதுக்காக நிறைய பரிகாரம் பண்ணி அதை மனசு அளவுல ஏத்துக்கிட்டு ரொம்பவே கவலையில உறைஞ்சு போயிடுறாங்க. அந்த மாதிரி யாராவது கவலைப்படுறீங்களா? உங்களுக்கான கதை தான் இந்த கதை. இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். முழுமையா பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல கந்தன் என்ற விவசாயி இருந்தானா. அவன் பக்கத்து ஊருக்கு பிரபல ஜோதிடர் ஒருத்தரை பார்க்கறதுக்காக வந்திருந்தானா. அவனை ரொம்ப இன்ப முகத்தோட கந்தனை வரவேற்றாராம் ஜோதிடர். கந்தனின் ஜோதிட ஓலைச்சுவடியை வாங்கி அவர் புரட்ட ஆரம்பிச்சாராம். ஓலைச்சுவடியின் ஒரு ஓரத்துல எழுதப்பட்டிருந்த குறிப்பை பார்த்து அவர் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாராம் ஜோதிடர். அதாவது கந்தனுக்கு இன்று இரவோட ஆயுள் முடிகிறது அப்படின்னு குறிப்பு எழுதப்பட்டிருந்ததாம். ஜோதிட தர்மப்படி எந்த ஒரு ஜோதிடரும் இறப்பு எப்பொழுது நேரும்ன்றத குறிப்பிடவே கூடாது. அதன்படி அந்த ஜோதிடரும் கந்தனை அழைச்சி, நீங்க நாளைக்கு காலையில என்ன பாருங்க தம்பி, நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோட அனுப்பி வச்சாராம். கந்தனுக்கு ஒண்ணுமே புரியலையாம். சரி, நான் அடுத்த நாள் வரேன் அப்படின்னு கூறிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தானா. வீடு திரும்பும் வழியில சற்று மழைசாரல் விழ ஆரம்பிச்சுதான். பாழடைந்த சிவன் கோவில்ல ஒதுங்கினானா. சிறிய மழைசாரலா இருந்தது கனமான மழையா பெய்ய தொடங்குச்சான். அதனால அவன் அன்று இரவு அந்த சிவன் கோவில்லையே பொழுத கழிச்சிட்டு காலையில கிளம்பலாம் அப்படின்னு முடிவு செய்தானா. இரவு நேரத்துல படுத்தப்ப சிவன் கோவில் உடைந்து போன தளத்தையும் பார்த்து மேற்கூரை பகுதியையும் பார்த்தானா கந்தன். தன்கிட்ட வசதி இருந்தா இந்த கோவிலை இப்படி மாற்றி கட்டலாம், அப்படி மாற்றி கட்டலாம் அப்படின்னு அந்த கோவிலுக்கு கற்பனையாலேயே வடிவம் கொடுக்க ஆரம்பிச்சானா. கொஞ்ச நேரத்திலேயே அவன் அசதி காரணமா தூங்கிட்டானா. அடுத்த நாள் காலையில எழுந்தப்ப அவன் பக்கத்துல கோபுரத்திலிருந்து விழுந்த ஒரு கருங்கல் இருந்துச்சான். அதுக்கு கீழே நாகப்பாம்பு இருந்துதான். கோபுரக்கல் தான் மேல விழாம பாம்பு மேல விழுந்திருக்கு. பாம்பும் தன்னை தீண்டல. இதை கண்ட கந்தன் இறைவனின் கருணை என்று மனதார இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டு ஜோதிடரை பார்த்து விட்டு திரும்பலாம் அப்படின்னு ஜோதிடரையே பார்க்கறதுக்காக கிளம்பிட்டானா. கந்தனை பார்த்த அந்த ஜோதிடர் பேரதிர்ச்சியா இருந்துதான். கந்தனை பார்த்ததும், உங்களுக்கு ஒன்றுமே ஆகலையா என்று பரபரப்போட கேட்டாராம் அந்த ஜோதிடர். அதற்கு அவன் தான் கோவில்ல தங்கி இருந்ததையும் கோபுரக்கல் நாகப்பாம்பு மீது விழுந்து இறந்து கிடந்ததையும் பார்த்து தெளிவாக எடுத்து சொன்னானா. இதுல ஏதோ ஒரு இறைவனின் அற்புதம் நடந்திருக்கிறது அப்படின்றத அந்த ஜோதிடர் புரிஞ்சுக்கிட்டாரா. கந்தனை பார்த்து, தம்பி, உங்களுக்கு நேற்று இரவோட ஆயுள் முடிஞ்சு விட்டதா ஜோதிடம் சொல்லுது. ஆனா நீங்க இப்பொழுது உயிரோட இருக்கீங்க. அது எப்படி? ஒன்று, நீங்க அஸ்வமேத யாகம் செஞ்சிருக்கணும், இல்லைன்னா சிவன் கோவிலை கட்டி இருக்கணும். இதில் ஏதோ ஒன்றினை செய்தா மட்டும்தான் உங்களால உயிரோட இருக்க முடியும். சொல்லுங்க, நீங்க அஸ்வமேத யாகம் செஞ்சீங்களா இல்ல சிவன் கோவிலை கட்டினீங்களா என்று பரபரப்போட கேட்டாராம் அந்த ஜோதிடர். அதற்கு அந்த கந்தனோ தான் அஸ்வமேதா யாகம் செய்யல அப்படின்னும் கற்பனையால சிவன் கோவிலை கட்டுவதாக நினைச்சு கொண்டதாகவும் சொன்னானா. கோவிலை கற்பனையால புதுப்பிக்க நினைத்த உனக்கு இறைவன் தன்னுடைய அற்புதத்தை காட்டியிருக்காரு. உண்மையாவே சிவன் கோவிலை கட்டினா ஒருவனுக்கு என்ன எல்லாம் கிடைக்குமோ என்று பயபக்தியோடு இறைவனை வேண்டி நின்றாராம் அந்த ஜோதிடர். பிற்காலத்துல கந்தன் தன்னுடைய உழைப்பினால அந்த கோவிலை சீர்படுத்தி குடமுழக்கு செஞ்சு ஊருக்கு பயன்படும் அழகான வழிபாட்டு தலமா மாற்றி கட்டினானா. சிவன் கோவில் கட்டினா ஆயுள் கூடும் என்பது ஆன்றோர் வாக்கு. உடனே இந்த கதையை பார்த்து முடிச்சுட்டு, அப்போ சிவன் கோவில் கட்டினா எனக்கு உயிர் பிரச்சனை வந்தாலும் சரியாயிடுமா அப்படின்ற கேள்வியை கேட்கக்கூடாது. முதல்ல நம்மளுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை இருந்தா எல்லாமே சரியாகும். கூடவே கொஞ்சம் தெய்வ பக்தியும் இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்கலாம். இந்த கதை உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.